உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தற்போது சர்வதேச அரசியலில் பெரும் புயலை கிளப்பும் வகையில் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகள் ரஷ்யாவை அளவுக்கு அதிகமாக நம்புவதாகவும், குறிப்பாக ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா ரகசியமாக ஈரானுக்கு ராணுவ ரீதியான உதவிகளை செய்து வருவதற்கான வலுவான ஆதாரங்கள் இருந்தும் அமெரிக்கா அதனை தெரிந்தே புறக்கணிப்பதாக ஒரு நேர்காணலில் ஜெலன்ஸ்கி வேதனை தெரிவித்துள்ளார். ரஷ்யா தனது அதிநவீன ராணுவ செயற்கைக்கோள்கள் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள், இஸ்ரேலின் முக்கிய எரிசக்தி நிலையங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை புகைப்படம் எடுத்துள்ளதாக ஜெலன்ஸ்கி கூறுகிறார். இந்த புகைப்படங்களையும் மிக முக்கியமான உளவு தகவல்களையும் ஈரான் அரசுக்கு ரஷ்யா தாராளமாக வழங்கி வருகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்திதான் ஈரான் தனது தாக்குதல்களை திட்டமிடுகிறது என்று ஆதாரங்களுடன் வெள்ளை மாளிகை முறையிட்டும் அதற்கு அமெரிக்க தரப்பில் இருந்து எந்தவித கண்டனமோ அல்லது எதிர்வினையோ வரவில்லை என்பது ஜெலன்ஸ்கியின் முதன்மையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. புட்டினின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை அமெரிக்காவின் தற்போதைய தலைமை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கூறும் ஜெலன்ஸ்கி, புட்டின் எப்போதும் ஒரு பொய்யராகவே இருப்பார் என்று எச்சரிக்கிறார். உக்ரைனின் டான்பாஸ் பகுதியை மட்டும் விட்டுக் கொடுத்தால் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று ட்ரம்ப் தரப்பு பேச்சுவார்த்தையாளர்கள் நம்புவது மிகப்பெரிய தவறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டான்பாஸை கைப்பற்றிய பிறகு புட்டினின் அடுத்த இலக்கு உக்ரைனின் முக்கிய நகரங்களான கார்கிவ் மற்றும் டினிப்ரோகாவாகத்தான் இருக்கும் என்றும், புட்டினின் ஆசை ஒருபோதும் அடங்காது என்றும், அமெரிக்கா அவரை கண்மூடித்தனமாக நம்புவது ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய பாதுகாப்பை பொறுத்தவரை உக்ரைன் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் ராணுவ வலிமை மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட ஜெலன்ஸ்கி, எதிர்காலத்தில் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது உறுதி என தெரிவித்தார். உக்ரைன், துருக்கி, நார்வே மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே கடல் வழி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், புட்டினின் தந்திரங்களுக்கு பலியாகாமல் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அவரது தற்போதைய கோரிக்கையாக உள்ளது. இந்த தகவல் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை உருவாக்கி வரும் நிலையில் இதற்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதை உலகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.